Hi, வணக்கம். Good morning all. So, just before starting, நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி யார் என்ன எக்ஸ்பெக்டேஷனோட ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு எனி இன்புட்ஸ்? ஸோ நம்ம அந்த மாதிரி ஏதாவது இன்புட் வந்து கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணலாம். அதுக்காக தான் இது. ஓகே ஓகே got it. ஓகே ஸோ லைக் ஜஸ்ட் நம்ம டேரெக்டாக போயிடலாம். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து லைக் வாட் இஸ் பிக் டேட்டானா என்ன அப்படின்னு ஒரு மினிமம் இன்ட்ரோ தெரிஞ்சுக்கணுன்ட்டு நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஸோ கன்சிடர் இந்த ஏடிஎல் ஃபேஷனுக்கு நம்ம ஏடிஎல் பண்ணுவோம். இஃப் பீப்புள் ஆர் அவேர் ஆஃப் லைக் ஓலாப் டேட்டா வேர்ஹவுஸ் இந்த சைட்லலாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரீட்டைல் ஷாப்ஸ்லாம் இருக்கு இல்லையா? வால்மார்ட் இன்னும் நிறைய ஷாப்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ ரிலையன்ஸ் ஃப்ரெஷ், ரிலையன்ஸ் ஸ்மார்ட்னு எவ்வளோ வந்து நமக்கு இருக்கு. இப்போ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வென் வி ஆர் பர்ச்சேசிங் சம்திங் நம்ம எதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணாங்க, பில் பண்ணுறாங்க கவுண்டரில். ஸோ அந்த பில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இட் இஸ் கெட்டிங் அந்த டேட்டா வந்து ஒரு ஓஎல்டிபி சிஸ்டத்துக்கு டிரான்சாக்ஷன் அந்த சிஸ்டத்துக்கு என்ன ரிப்போர்ட் ஆகுது. மேபி ஆராக்கிள், மைஸ்கிள் எனிதிங் இருக்கலாம். தட் இஸ் அ ரா டேட்டா. அது ஒரு ரா டேட்டா, ஃபுல் டேட்டா இருக்க எல்லா மொத்த டீடைல்ஸுமே என்ன பண்ணும், ஒரு ரெக்கார்டில் போய் அது ஃபீட் ஆகுது. ஸோ இந்த டேட்டாவை என்ன பண்ணுவாங்க, இந்த நார்மலைஸ் டேட்டாவை தே வில் டீநார்மலைஸ்டு ஓலாப் அனாலிசிஸ் பர்பஸ்க்காக என்ன பண்ணுவாங்க, டீநார்மலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா 24 hours டேட்டாவை எடுத்து என்ன பண்ணுவாங்க, தே வில் ஒர்க் ஆன் திஸ் 24 hours டேட்டா. ஸோ இப்போ நம்ம பிக் டேட்டா எங்கே அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனாலிசிஸ் பார்ட் இருக்கு இல்லையா, இடிஎல் அனாலிசிஸ், அப்புறம் வந்து லைவ்ஸ். இதே அனாலிசிஸை நம்ம என்ன பண்ணலாம், ரியல் டைம்லேயும் பண்ணலாம், பேட்ச்லேயும் பண்ணலாம். ஸோ அந்த அனாலிசிஸ், அந்த டிநார்மலைசேஷன், அதர் ஸ்டெப்ஸ், இடிஎல் ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிக் டேட்டா டூல்ஸ் வச்சு அப்ளை பண்ணுவோம். ஸோ நார்மல் டேட்டா ப்ராசஸிங், ஒரு டேட்டா வந்து நார்மலாக எப்படி ஃப்ளோ ஆகும், ப்ராசஸ் ஆகும்போது இது ஒரு ஜென்ரிக் ஃப்ளோ. ஒரு டேட்டா சோர்ஸ் இருக்கும், அதை நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா உள்ளே கொண்டு வருவோம், கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அந்த உள்ளே கொண்டு வர ப்ராசஸ்க்கு என்ன சொல்லுவாங்க, இன்ஜெக்ஷன். ஸோ ஒன்ஸ் டேட்டா நம்ம உள்ளே எதுக்கு கொண்டு வரோம், டு டூ சம் ப்ராசஸ். ஸோ ஏதோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை ப்ராசஸ் பண்ணி அதில் நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம், இல்லை அனலைசிஸ் பண்ணுவோம் சம்திங். ஈவன் என்ன பண்ணுவோம், அதை நம்ம ஒரு எண்ட் யூசர் கூட ப்ரொவைட் பண்ணலாம். எண்ட் யூசர்னா உதாரணத்துக்கு ஒரு டேஷ்போர்டாக இருக்கலாம், இல்லை ஒரு எம்எல் கை, டேட்டா சயின்ஸ் கை, இவங்களுக்கு அது இன்புட்டாக கூட அமையலாம். நார்மலி ஒரு டேட்டா எப்படி வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ப்ரீவியஸானு பார்த்தீங்கன்னா, பேப்பர், அன்ஸ்ட்ரக்சர், நோட் பேட் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இதில் என்ன, இனிஷியல் டேஸில் இப்படிலாம் கேப்சர் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் இன்சைட் வந்து ரொம்ப சீக்கிரமாக அவங்களால பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து என்ன பண்ணுறது, எதர் அன்ஸ்ட்ரக்சராக இருந்துச்சு, இல்லை டாக்குமெண்டடாக இருந்துச்சு. அதை வந்து ஒரு மினிமம் ஸ்ட்ரக்சருக்கு என்ன பண்ணாங்க, எக்ஸல் இந்த மாதிரி டூல்லாம் வச்சு கொண்டு வந்தாங்க. ஒரு ரோ, ஒரு ஃபார்மேட்டு. ஸோ ஒரு சம் பண்ணலாம், ஒரு கவுண்ட் பண்ணலாம், ஒரு ஆவரேஜ், ஒரு அக்ரிகேஷன்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு மினிமம் அக்ரிகேஷன்ஸோட என்ன பண்ணாங்க, தி ஜஸ்ட் பாட் எக்ஸல். ஸோ இந்த மாதிரி எக்ஸல் அது வந்துருச்சு. பட் ஸ்டில் அதில் என்ன பாட்டில் நெக், அதில் என்ன ட்ராபேக் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சாரி, என் வாய்ஸ் எல்லாருக்கும் ஆடிபிளாக இருக்குல்ல, ஸ்க்ரீனில் இப்போ மிஸ் இருக்குல்ல. Yes, also. Yes, sir. ஒருத்தர் பின் பண்ணியிருந்தீங்க இஷ்யூன்னு. ஸோ உங்கள் சைடில் கொஞ்சம் செக் பண்ணுங்கள் என்ன இஷ்யூன்ட்டு. ஓகே. ஸோ லேட்டராக பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ், ஆர்டிபிஎம்எஸ் இதெல்லாம் வந்து எவால்வ் ஆச்சு. சீக்வல், நோ சீக்வல், டிபிஸ் இதெல்லாம் இந்த பாட்டில் நெக் ஓவர் கம் பண்ண. எக்ஸல் என்ன ஒரு உங்களுக்கு லிமிடேஷன் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால், வெர்ஷன் கண்ட்ரோல். ஸோ உங்கள் எல்லார்ட்டையும் வந்து ஒரே மாதிரியான டேட்டா இருக்காது. நான் என்ன பண்ணியிருப்பேன், எக்ஸல் டவுன்லோட் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது எனக்கு தெரிஞ்ச அப்டேட், இல்லை எனக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணியிருப்பேன். அது எல்லாத்தையுமே அந்த அப்டேட் காமனாக இருக்குமானா இருக்காது. ஏன்னா அப்புறம் வந்து என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கும், இன்னொருத்தட்ட ஒரு டேட்டா இருக்கும். ஸோ நான் சம் டேலி பண்ணும்போது எனக்கு ஒரு ரிசல்ட் வரும், அவங்க சம் டேலி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி, ஈவன் டேட்டா சைஸு,
இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸெல்எஸ், சிஎஸ்வி இதெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் அது போகும்போது பார்த்தீங்கன்னா 100-200 எம்பிலாம் போனாலே வந்து ஹேங் ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஒரு லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா அண்ட் கன்சிஸ்டன்சிங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் அட்ரஸ் பண்ணுற மாதிரி தான் என்ன பண்ணிச்சு அடுத்து இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாம் வந்தது. விச் இஸ் நார்மலைஸ்டுக்கு ஃபார்முங்க இந்த டிரான்சாக்ஷன் டேட்டாக்கா. அதுக்கப்புறம் டேட்டா வேர் ஹவுஸ் ஃபார் டிநார்மலைஸ்டு ஓலாப் சிஸ்டத்துக்காக என்ன பண்ணாங்க டெவலப்டுங்க. ஸோ லேட்டர் என்னதான் இதெல்லாம் ட்ரெடிஷனலாக மார்க்கெட்டில் என்னெல்லாம் என்டர்பிரைசஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் தி ஆர் ஆல் ட்ரெடிஷனல்ஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த ட்ரெடிஷனல்ஸுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து க்ரோவாக தே ஃபேஸ் மெனி சேலஞ்சஸ். அது என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் பின்னாடி பார்ப்போம். அதுக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்காக வந்ததா என்னது பிக் டேட்டா. ஸோ ஒரு பிக் டேட்டா அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா மோரோ லைக் அ கான்செப்ட். எப்படி வந்து ஆர்டிபிஎம்எஸ் இதெல்லாம் இனிஷியலாக வந்துச்சோ இட்ஸ் அ கான்செப்ட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் டூல் இந்த ஆர்டிபிஎம்எஸ் இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம் ஆராக்கிள் மைசிக்கல் ஒரு டூல் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் பிக் டேட்டா இஸ் அ கான்செப்ட். இதை வந்து இந்த பிக் டேட்டா அப்படின்ற கான்செப்ட் அப்ளை பண்ணுறதுக்காக வந்த டூல் தான் என்னது ஹடூப், ஸ்பார்க் அண்ட் அதர் இன்னும் என் நம்பர் ஆஃப் டூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ ஆஸ் ஐ செட் லைக் பிக் டேட்டா வந்து ஒரு புது கைண்ட் ஆஃப் டேட்டாவானா இல்லை. சேம் டேட்டா ப்ரீவியஸாக என்ன இருந்துச்சோ அதே டேட்டா தான். பட் ஹியூஜ் இன் சைஸ். ரொம்ப இப்போ சைஸ் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு 5 years பேக் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேட் ஆன ஒரு டேட்டாவுக்குமே இப்போ ஜென்ரேட் ஆகிற டேட்டாவுக்குமே வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வால்மார்ட் இதெல்லாம் எடுத்துக்கோங்க, ஃப்ளிப்கார்ட்டா இதெல்லாம் அமேசான்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. இதே 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் புக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் மொபைல்ஸ்லேயுமே என்ன இருக்குது வாங்கும்போதே டிஃபால்ட்டாக இந்த ஆப் எல்லாம் இருக்குது. அதனால என்ன பண்ணுறாங்க நிறைய யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அடிஷ்னல் நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க லைக் அமேசான் ப்ரைம் வீடியோஸ். ஸோ இந்த மாதிரிலாம் என் நம்பர் ஆஃப் திங்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால யூசர்ஸும் என்ன சப்ஸ்கிரைபர்ஸும் என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க அதிகமாகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ அதே சேம் அமேசான் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஜென்ரேட் ஆன டேட்டா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ ப்ரெசென்ட்டாக ஜென்ரேட் ஆன டேட்டா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து ஆனால் சேம் டேட்டா தான் அப்போ என்ன டேட்டா ஜென்ரேட் ஆச்சோ அதே டேட்டா தான் இப்போயும் ஜென்ரேட் ஆகுது அவங்களுக்கு. ஆனால் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் மேபி என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் ஸ்டில் சைஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு இப்போ ஹியூஜ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ட்ரெடிஷனல் டேட்டா பேஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ நார்மலாக சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ள என்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்டர்பிரைஸ் வெர்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ அந்த இதனால ஹேண்டில் பண்ண முடியாது ஹேண்டில் பண்ண முடியாதது இன் 2 ways. எய்தர் ஸ்டோரேஜாக இருக்கலாம் இல்லை ப்ராசஸிங்காக இருக்கலாம். ஸோ நார்மலாக நமக்கு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் லைக் பைட்ஸ், கிலோபைட்ஸ், எம்பி, ஜிபி இதெல்லாம் நமக்கு நார்மலாகவே தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து டேட்டாவோட யூனிட்ஸ் வேணும். ஸோ யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருந்தால் ஜஸ்ட் யூ கேன் ஸ்டாப் மீ தேர் அண்ட் அன்மியூட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். இஃப் நாட் எப்பவுமே மியூட்லேயே இருங்க. ஸோ டிஸ்டர்ப் அதர்ஸ். யா ஓகே. திஸ் ஆர் லைக் டேட்டா வந்து சைஸஸ் இதெல்லாம். பிக் டேட்டா எவ்வளோ ஹியூஜாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெட்டாபைட்ஸு. நம்ம இப்போ சொன்ன மாதிரி இந்த ஜிபி, பிபி, இபி இந்த இருக்கு இல்லையா ஜெட்டாபைட்ஸ் ரேஞ்சில் வந்து என்ன இருக்குது நமக்கு டேட்டாவுடைய சைஸஸ் வந்து என்ன இருக்குது க்ரோ ஆகிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக்ஸ் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸுங்க. ஸோ இந்த இயரில் வந்து இவ்வளோ இருந்திருக்குன்ட்டு. பட் வாட் திஸ் பர்சன்டேஜ் ரெப்ரசன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சர் டேட்டா. அதாவது வந்து அவுட் ஆஃப் 100% இவ்வளோ பர்சன்டேஜ் தான் ஸ்ட்ரக்சராக இருக்குது. வேறாஸ் அதர்ஸ் ஆர் அன்ஸ்ட்ரக்சர். இப்போ நீங்கள் அந்த அன்ஸ்ட்ரக்சர்லேருந்து இன்சைட்டை பார்க்கணும்னா என்ன பண்ணணும் எய்தர் அந்த அன்ஸ்ட்ரக்சர் ஹேண்டில் பண்ணக்கூடிய டூல் இருக்கணும் இல்லை அந்த அன்ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் யூ ஹேவ் டு ஒர்க் ஆன். அப்போ இவ்வளோ ஹியூஜ் செட் ஆஃப் டேட்டான்னு சொல்கிறோம். டேட்டா அப்போ எங்கேருந்து தான் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சோர்ஸ் இருக்கும் இல்லையா. எங்கேருந்தாவது ஒரு இடத்துல இருந்தாலும் ஜென்ரேட் ஆகும் டேட்டா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டாவுடைய சோர்ஸஸ் இதெல்லாம் உங்களுக்கு பெரும்பாலும். ஸோ என்டர்பிரைஸ் இப்போ ஆல்ரெடி என்ன இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கோ அந்த டேட்டா டிரான்சாக்ஷன் டெய்லி இப்போ என்ன டிரான்சாக்ஷன் ஆகிட்டு இருக்கோ சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியாஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவிட்டீஸ் ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் பப்ளிக் அப்படியே அவைலபிள். இன்னொன்று ஆர்கேவ்.
ஆர்கைவ்னா இப்போ வந்து சிஸ்டம்ல வந்து ஸ்னாப்ஷாட், பேக்கப்ஸ் இதெல்லாம் கன்டினியூஸா எடுத்துட்டே இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த டேட்டா என்ன ஆயிட்டு இருக்கு? க்ரோ ஆயிட்டே இருக்கு. அண்ட் இன் 1 மினிட் 60 செகண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் வேர்ல்ட்ல என்ன நடக்குது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தன பேர் வந்து இவ்ளோ மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து என்ன பண்றாங்க? குவெரி சர்ச் பண்றாங்க. இவ்ளோ ஹார்ஸ் ஆஃப் வீடியோஸ் வியூ பண்றாங்க. Facebookல வந்து இத்தன பேர் லாகின் பண்றாங்க. யூசர்ஸ் இத்தன பேர் ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஸோ இயர் பை இயர் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ட்ரெண்ட் சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாறாங்க, யூசர்ஸும் அதிகமாறாங்க. அப்போ ஆப்வியஸ்லி உங்களுக்கு என்ன ஆகும்? டேட்டாவுடைய ஜெனரேஷன் வந்து அதிகமாகும். ஸோ இன்னும் அதர் சோர்சஸ் டேட்டா எங்கெல்லாம் ஜெனரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிசினஸ் ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி என்டர்பிரைஸ் என்னலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, இப்போ நம்ம ஹியூமன் ஜெனரேட்டட் லைக் நம்ம ஆன்லைன்ல என்ன ஆக்டிவிட்டிலாம் பண்றோமோ, சோஷியல் மீடியாஸ்ல போஸ்ட் பண்றது, லைக் பண்றது, அதுக்கப்புறம் நம்ம இமெயில் சென்ட் பண்றது, ரிசீவ் பண்றது, அது YouTubeல வந்து என்னெல்லாம் வீடியோஸ் வந்து வியூ பண்றோமோ, அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ், ஷேர்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அண்ட் மெஷின் ஜெனரேட்டட் இது IoTன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே மெஷின் ஜெனரேட்டட் டேட்டாஸ் நெறைய இருக்கு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்ல RFIDலாம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா, டோல்கேட்ஸ்ல வந்து மேனுவலா தான் பே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு? ஆட்டோமேட்டிக் ஆயிடுச்சு எல்லாமே. ஸோ அத இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப மேண்டேட் ஆக்கியிருக்காங்கன்னா, எவ்வளோ கார்ஸ் ஓடிட்டுருக்கும். அப்ப எல்லா கார்ஸ்க்குமே என்னது தே ஹேவிங் அ ட்ராக்கிங் சிஸ்டம். ஸோ ஒரு எக்ஸ் கார் இருக்குன்னா, அதுல என்ன இருக்கு? அந்த டேக் இருக்கு. ஸோ ஓகே அந்த டேக் இருக்குன்னா, அது ஒரு எக்ஸ் ஐடிக்கு வந்து டேக் இருக்கும். அது எவ்வளோ இப்ப பேலன்ஸ் இருக்குது? இங்க எவ்வளோ கட் ஆகுது? மினிமம் எவ்வளோ இருக்கணும்? ஸோ இதெல்லாம் வந்து கன்டினியூஸா ட்ராக் ஆயிட்டே இருக்கு. இன்னும் சொல்லப்போனா தே ஆர் கிவிங் யூ த ஸ்டேட்டஸ். இப்ப நீங்க ஒரு RFID அந்த இது வந்து ஃபிக்ஸ் பண்றீங்கன்னு சொன்னா உங்க இதுல, டேக் வந்து சொல்லுவோம் இல்லையா நம்ம? அது வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ப்ரொவைட் பண்ணும். உங்களுடைய அக்கவுண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு? எந்தெந்த டோல்கேட்ல எவ்வளோ கட் ஆயிருக்குது? எவ்வளோ டெபிட் ஆயிருக்குது? அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுது? லைவ் ஸ்ட்ரீமா குடுக்கும் உங்களுக்கு. அது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ அதர்ஸ் இந்த மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லா இடத்துலயுமே எங்கெங்கெல்லாம் ஜெனரேட் ஆகுதோ, ஈவன் சோலார் பேனல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? மில்லியன்ஸ் ஆஃப் சோலார் பேனல்ஸ் மெயின்டெனன்ஸ். ஸோ அதோடைய ஹெல்த் கண்டிஷன்ஸு இந்த மாரி ட்ராக்கிங்ஸ். ஸோ எலக்ட்ரானிக் திங்ஸ்லேருந்து என்னெல்லாம் நமக்கு டேட்டா ஜெனரேட் ஆகுதோ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மோர் ஓவர் லைக் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இட் வில் கோ இன்டூ IoT கேட்டகரிங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். கார்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது. விதமான கார்ஸ் Maruti Nexa ஃபார் எக்ஸாம்பிள். நீங்க அந்த கார்ஸ்லாம் வாங்குனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் புரொவைடிங் யூ சம் கேட்ஜெட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட காருடைய ஸ்டேட்டஸ் என்ன பண்ணும், லைவா வந்து உங்களுக்கு இட் வில் புரொவைட் யூ. இப்போ உங்க கார் டெம்பரேச்சர் என்ன இருக்கு? இப்போ உங்க காரோட ஃபியூல் எஃபிஷியன்சி எப்படி இருக்கு? இப்போ அடுத்த சர்வீஸ் எப்போ மெயின்டெனன்ஸ் தேவைப்படும் உங்களுக்கு? அதுக்கப்புறம் வந்து யாராவது இன்கேஸ் வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா, தே ஆர் ட்ரைங் டூ ஆக்சஸ் யுவர் கார். அந்த மாரிலாம் நோட்டிஃபிகேஷன் இட் வில் செண்ட் யூ. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டேட்டாவுடைய சைஸு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணது. பிக் டேட்டானா ஹியூஜ் ஆஃப் டேட்டான்னு சொன்னோம். அந்த ஹியூஜ் ஆஃப் டேட்டா எங்கேருந்து ஜெனரேட் ஆகுது? வாட் ஆர் த சோர்சஸ்? அப்படின்ற மாரி பார்த்துருக்கோம். ஸோ ஒரு யூஸ் கேஸஸ் பிக் டேட்டா. சரி ஓகே இந்த டேட்டாலாம் நமக்கு ஜெனரேட் ஆகுது. இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் வி செட் லைக் எய்தர் பேட்ச் ஆர் ரியல் டைம். இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? வி ஆர் கோயிங் டு டூ சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் அனாலிசிஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா, வெப் அட்வர்டைஸ்மென்ட். இப்ப நீங்க நார்மலா போய் ஒரு வெப்சைட்ல வந்து ஏதாவது சர்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லேப்டாப்போ, ஒரு ஹார்ட் டிஸ்க் ஏதோ ஒண்ணு சர்ச் பண்றீங்க Googleல. அது ஆட்டோ சஜஷன் குடுக்க ஆரம்பிச்சுரும். நீங்க எந்த வெப்சைட்ல போனாலுமே சரி. அது என்ன பண்ணும்? ஒரு ஆட் செக்ஷன் ஒண்ணு இருக்கும் அந்தந்த வெப்சைட்ல. ஸோ இட் வில் கிவ் யூ த சஜஷன்ஸ். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் இவ்ளோ வந்து என்ன பண்ணிருக்கு? டிஸ்கவுண்ட் உங்களுக்கு. இந்த லேப்டாப் இவ்ளோ டிஸ்கவுண்ட் அப்படின்ற ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாம் வருது. இப்போ ரியல் டைம் கிரெடிட் கார்ட் ஃப்ராட் டிடெக்ஷன். இது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு கார்டு வந்து உங்களுக்கு ஸ்வைப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு கண்ட்ரில ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா நம்ம ஸ்வைப் ஆகுது. இதே வந்து யுஎஸ்லயோ இல்ல அதர் கண்ட்ரீஸ்லயோ வித்தின் 5 மினிட்ஸ், அடுத்த 10 மினிட்ஸ் இல்ல அடுத்த ஹால்ஃப் அன் ஹவர்ல ஸ்வைப் ஆகுது பிசிக்கலி. இஸ் இட் பாசிபிள்ன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சரி ஓகே. இந்த அனாலிசிஸ்லாம் இருக்கு இல்லையா? இப்ப நான் சொல்ற எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் வந்து பிக் டேட்டா டூல யூஸ் பண்ணி தான் பண்ண முடியுமா? இதுக்கு முன்னாடி பண்ணதே கிடையாதான்னா, இல்ல. ஓ வே வேற எந்த எக்ஸ் டூல வச்சு வேணா கூட பண்ணலாம். ஆனா எப்போ ஒரு டேட்டாவையோ, இல்ல ஒரு சினாரியோ நம்ம பிக் டேட்டான்னு சொல்லலாம். அது எப்போ யூஸ் பண்ணலாம்? அப்படின்றதுக்கு ஒரு சில டெஃபினிஷன்ஸ் இருக்கு. வி வில் கம் டூ இட். ஸோ IBM பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினிஷன் குடுத்தாங்க. சரி ஓகே. எப்போ ஒரு டேட்டாவ நம்ம என்ன பண்ணலாம்? பிக் டேட்டான்னு சொல்லலாம். அது பிக் டேட்டா யூஸ் கேஸ்ன்னு சொல்லலாம். இல்ல பிக் டேட்டா டூல் யூஸ் பண்றதுக்கு அது ஆப்ட், ஃபீசிபிள்ன்னு சொல்லலாம்.
அப்படின்றதுக்கான ஒரு டெஃபினேஷன்ஸ் கொடுத்தாங்க அவங்க. ஸோ வால்யூம் ஆஸ் வி செட் லைக் அமேசான் இருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு 6 இயர்ஸ் 8 இயர்ஸ் பேக் வந்து ஜென்ரேட் ஆன டேட்டா வேற. அவங்க நார்மலி என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு ஆர்டிபிஎம்எஸ் ஓஎல்டிபி ஓஎல்ஏபி சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிட்டு நார்மலி அனாலிசிஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களோட ப்ரெசன்ட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பில்லியன்ஸ் ஆஃப் யூசர் இன்க்ரீஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட டேட்டா ஜென்ரேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த டேட்டா ஜென்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க கேப்சர் பண்ணுறது எல்லாமே என்னது வெப் சீரிஸ் ஃபுல்லாகவே. இப்போ வெப்சைட்டில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இப்போ. ஸோ இட் குட் பி a லாக் வெப் லாக் அது அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. ஸோ தே ஹேவ் டு ப்ராசஸ் இட் அண்ட் தே ஹேவ் டு டூ சம் அனாலிசிஸ். ஏன்னா அவங்க வந்து ரியல் டைமில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் சஜஷன்ஸ் கொடுக்கணும். உங்களுடைய இப்போ நீங்கள் என்ன ப்ரௌஸ் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, உங்கள் ப்ரௌஸ் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் லாகின் பண்ணி என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், இட் ஹேஸ் டு கிவ் சம் சஜஷன்ஸ். ஸோ இது ரியல் டைமில் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேஷில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேக் எண்டில் வந்து எனி ஃபீட்ஸ் எல்லாம் நடக்குது, எனி டேட்டா கேப்சர் நடக்குது, அது உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் நடக்குதுன்னா அது பேக் எண்டில் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சைஸ் இப்போ அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது என்னது ஹியூஜா. ஏற்கனவே இந்த டேட்டாலாம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஒரு மாடலில் ஒரு ஃபேஷனில். ஆனால் இப்போ இருக்கிற சைஸு இட்ஸ் ஹியூஜ். ஸோ எக்ஸிஸ்டிங் ட்ரெடிஷனில் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா அதுதான் கொஸ்டின்ஸ். வெலாசிட்டி ஆஸ் வி செட். ஸோ 6 இயர்ஸ் 8 இயர்ஸ் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா இன் 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன், ஒரு 5 மினிட்ஸில் அவங்களுக்கு ஒரு 1000 ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு இருந்திருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ப்ரெசென்ட் ட்ரெண்டில் அதே 5 மினிட்ஸில் அவங்களுக்கு என்ன ஆகுது 10,000 to 1 lakh ரெக்கார்ட்ஸ் வருது. ஸோ வெலாசிட்டினா பெர் செகண்டில் எவ்வளோ ரிசீவ் ஆகுது, 5 MB 10 MB 100 MBன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுமாரி 10 100 ஈவென்ட் 1000 ஈவென்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்பீடு. அப்புறம் வெரைட்டி ஆஃப் டேட்டா. இப்போ ஒரு சில ஆர்கனைசேஷன் வந்து ஒரு சில டேட்டாவை அனலைஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரே ஒரு டேட்டா மட்டும் வச்சு அனலைஸ் பண்ண முடியாது அவங்களால. தே ஹேவ் டு கெட் n நம்பர் ஆஃப் இன்புட். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா ஃபார்மேட்ஸ் அண்ட் இன்புட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்டிவாக எடுத்து என்ன பண்ணணும் ப்ராசஸ் பண்ணி அவங்க அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டேட்டாவும் வரும். அண்ட் வெராசிட்டின்றது டேட்டாவுடைய ஒரு ஒத்தன்டிசிட்டின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு டேட்டாவை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அனாலிசிஸ் பண்ணுற விதம் வந்து என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஆத்தன்டிகேட் த டேட்டா. ஸோ இந்த மாதிரியான நிறைய ரெக்குவயர்மெண்ட் வரும்போது வால்யூமும் உங்களுக்கு ஹியூஜ் ஆகுது, பெர் செகண்ட் டெலிவரி ஆகிற டேட்டாவும் உங்களுக்கு ஹியூஜாக இருக்குது. ஸோ வெரைட்டி ஆஃப் டேட்டாவே நீங்கள் என்ன பண்ணணும் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எப்போ மீட் ஆகுதோ இட் வில் டேர்ம் ஆஸ் பிக் டேட்டா. அப்போ தான் உங்கள் டேட்டா என்ன சொல்லலாம் ஒரு பிக் டேட்டான்னு சொல்லலாம். ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு 100 MB 200 MB டேட்டாவை கொண்டு போய் நான் பிக் டேட்டா டூல் ஹடூப் ஸ்பார்க்கில் வந்து ப்ராசஸ் பண்ணுவோம்னா இட்ஸ் நாட் நெசசரி. அது தேவையே இல்லை. அந்த 50 MB டேட்டா நான் எக்ஸல்லே கூட கொண்டு போயிடலாம். இல்லை அந்த 100 MB இல்லை அந்த 1 GB 10 GB டேட்டாவை நான் இன்ஃபர்மேட்டிக்காக கூட பண்ணிட்டு போயிடலாம். அப்போ when it is a real need அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம் பிக் டேட்டா டூல்ஸ்க்கு நம்ம போவோம். ஸோ எனி questions to me? Surendra ji, any questions? உஸ்மான், அந்த ஓஎல்டிபின்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ வாட் இஸ் தட் மீன் ஓஎல்டிபி? ஓஎல்டிபின்றது வந்து டிரான்சாக்ஷன் சொல்லுவோம், ரியல் டைம் ஃபீடு. அது உங்களுக்கு வந்து ஆர்டிபிஎம்எஸ் டேட்டாஸ்லாம் இருக்கு இல்லையா, அது ஓகே ஓஎல்ஏபி ஓஎல்டிபிங்க. ஸோ அந்த அனாலிசிஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது அந்த ஓஎல்ஏபி. ஸோ உங்களுக்கு ரியல் டைம் டிரான்சாக்ஷன் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது வந்து ஓஎல்டிபி. ஓகே ஓகே. ஓகே. ஸோ இப்போ பிக் டேட்டா க்ரோ ஆகும்போது என்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கும் நார்மலி? ஸோ ஸ்டோரேஜ். ஏன்னா இப்போ டேட்டா வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 1 GB ஜெனரேட் இருக்கும். ஆனால் அதே இப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 GB 20 GB 50 GB கூட ஜெனரேட் ஆகும். ஸோ டேட்டா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகமாக தேவைப்படும். ப்ராசஸிங் ஸ்பீடு. இப்போ ப்ராசஸிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நார்மலி இப்போ ப்ரீவியஸாக 1 டேல வந்து 1 GB ஆச்சுன்னு சொல்கிறேன். அதே இப்போ 1 டேல வந்து 10 GB 20 GB ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த 1 GB ப்ரீவியஸாக ஒரு ½ அன் ஹவரில் ப்ராசஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ 10 GB 20 GB ஆகுதுன்றதுக்காக 24 hours ப்ராசஸ் பண்ண முடியுமா? இல்லை. நீங்கள் அதே டேட்டாவை என்ன பண்ணணும், 10 GB 20 GB எய்தர் ½ அன் ஹவர் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ளே என்ன பண்ணும் ப்ராசஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இல்லை நான் டேட்டா வந்து 10 to 20 GB எனக்கு ஆயிடுச்சு, அதனால நான் என்ன பண்ணுறேன் 24 hours உட்காந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா இட்ஸ் நாட் ஃபீஸிபிள். ஸோ ப்ராசஸிங் ஸ்பீடு. அதுக்கப்புறம் டேட்டா ரிலையபிலிட்டி. உங்கள் டேட்டா என்ன ஆகக்கூடாது, சேவ் பண்ணிக்கிற டேட்டா வந்து லாஸ் ஆகக்கூடாது. அதே சமயம் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கணும். காஸ்ட் எஃபெக்டிவ் பற்றி
நம்ம எதுவும் பேச தேவையில்ல நினைக்கிறேன். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ் நம்ம அப்ளை பண்ற அந்த மாடல்ஸ் என்ன இருக்கணும்? எனக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கணும். அதே சமயம் அந்த சிஸ்டம் எனக்கு டிஃப்ரெண்ட் டேட்டாவையும் ப்ராசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். ஸ்ட்ரக்சர், செமி ஸ்ட்ரக்சர், அன்ஸ்ட்ரக்சர்ட் இதெல்லாம். ஸோ இன்ஃபர்மேட்டிக்கா கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நீங்க எடுத்துக்கிட்டா யூ கேன் ஹேண்டில் ஸ்ட்ரக்சர், செமி ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கணும். பட் வாட் அபவுட் அன்ஸ்ட்ரக்சர்? இப்போ எனக்கு அன்ஸ்ட்ரக்சரையும் ப்ராசஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? இன்னொரு தேர்ட் பார்ட்டி டூல ப்ரிஃபர் பண்ணணும். அந்த அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவா? அப்படி இல்லாம ஸ்ட்ரக்சர், செமி ஸ்ட்ரக்சர், அன்ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும்? ஒரே ஃப்ரேம் ஒர்க்குள்ள வச்சு முடிக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு யூஸ் கேஸ். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும்? ஒரு சேலஞ்சஸ். ஸோ ஸ்கேலபிலிட்டி. உங்களுடைய என்ன சொல்றது? கிளஸ்டர் சைஸ், ஸ்டோரேஜ் சைஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணும்? ப்ராசஸிங் கெப்பாசிட்டி இது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலி டேட்டா இன்க்ரீஸ் ஆக வரக்கூடிய சேலஞ்சஸ். ஸோ இந்த சேலஞ்சஸ்லாம் என்ன பண்ணாங்க? ஹடூப்ல ஸ்பார்க்ல வந்து அட்ரஸ் பண்ணாங்க. அதனால தான் இது என்ன பண்றோம் நம்ம? இந்த பிக் டேட்டா ப்ராசஸிங்காக இந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாங்க. ஸோ எந்த மாதிரியான டூல்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹடூப், ஸ்பார்க், ஸோ ஐபிஎம்மோட பிக் இன்சைட் நிறைய டூல்ஸ் இருக்கு. என் நம்பர் ஆஃப் டூல்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. பட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல மெஜாரிட்டியா இருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா ஹடூப், ஸ்பார்க் வந்து மேஜர் மார்க்கெட் டாமினேட்டர்ஸ். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்ன பண்ணாங்க? ஹடூப் தான் வந்து டெவலப் பண்ணாங்க. அந்த பிக் டேட்டாவோட கான்செப்ட்க்கு, ஸ்டோரேஜ்க்கும், ப்ராசஸிங்க்கும். லேட்டரா இதெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி தான் என்ன பண்ணாங்க? மத்த எல்லா டூலையும் they just came up with the idea and they developed அவங்க ஓன் டூல்ல they மார்க்கெட்ல வந்தாங்க. ஸோ இப்போ ஹடூப், ஸ்பார்க்னு சொல்றோம். எதுக்கு ஹடூப்? எதுக்கு ஸ்பார்க்? எதெல்லாம் நம்ம பிக் டேட்டா சேலஞ்சஸ்ன்னு சொல்லி பார்த்தோமோ, ஸ்டோரேஜ், ப்ராசஸிங் அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது? ஹடூப் அட்ரஸ் பண்ணுது. ஹவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட். HDFSன்றது ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜ். ஆனா DFSன்னு ஒன்று இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். இது நார்மலா உள்ளது. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் என்ன பண்ணாங்க? கொண்டு வந்தாங்க. ஸோ ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல்ல எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க? கன்சிடர் we have a data. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஸ்டோரேஜ் சர்வர், ப்ராசஸிங் சர்வர்னு 2 வச்சிருந்தாங்க. கன்சிடர் this is the source. So storage server. ஸோ ப்ராசஸிங் சர்வர். ஸோ எந்த டேட்டா உங்களுக்கு வந்திருந்தாலுமே என்ன பண்ணும்? இந்த ஸ்டோரேஜ் சர்வரில் போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போ இந்த ஸ்டோர் ஆன டேட்டாலாம் நீங்க யூசர் என்ன பண்றாங்க? ஒரு கிளைண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சீக்வல் ஏதோ ரன் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ஏதோ ஒரு சீக்வல் ரிக்வெஸ்ட் ரன் பண்ண போறாங்கன்னா இது என்ன பண்ணும்? ஆக்சுவலா இந்த ப்ராசஸிங் லேயருக்கு இந்த டேட்டாவை கொண்டு வரும். ஒரு எக்ஸ் டேபிள் நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ் டேபிளுக்கான டேட்டாவை இந்த ப்ராசஸிங் லேயருக்கு கொண்டு வரும். இங்க வச்சு தான் ப்ராசஸ் பண்ணும் இந்த ப்ராசஸிங் சர்வர்ல. ஸோ இந்த ப்ராசஸிங் சர்வர்ல ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? கிளைண்ட்டுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இங்க கன்சிடர் யூ ஹேவ் அ 10 GB ஆஃப் டேட்டான்னு வச்சுக்கலாம். நீங்க ரெக்வஸ்ட் எந்த டேபிளுக்கு பண்ணீங்க இல்லையா ஒரு சீக்வல், அந்த டேபிளுக்கான டேட்டா 10 GBனா இட் ஹேஸ் டு டிரான்ஸ்போர்ட் 10 GB. அந்த 10 GB இங்க ப்ராசஸிங் லேயருக்கு கொண்டு வரணும், இங்க ப்ராசஸிங் சர்வருக்கு கொண்டு வரணும். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணும்? பேண்ட்வித் இருக்கணும் அந்த இடத்துக்கு, அந்த அளவுக்கு. அதே சமயம் ப்ராசஸிங் சர்வருடைய கெப்பாசிட்டிஸும் என்ன பண்ணும்? இப்போ ஒரு 1 TB 10 TB நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்கன்னா அந்த 1 TB 10 TB நீங்க ப்ராசஸிங் சர்வர் கொண்டு வர எவ்வளவு டைம் ஆகும்? யோசிச்சு பாருங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸ்லி என்னது? ஒரு எல்லாமே ஒரு சிங்கிள் சிஸ்டத்துல வச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? ஒரு சர்வருக்கு ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஹவு டிஃப்ரெண்ட் இஸ் பிக் டேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்லாம் எப்படி டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்சிடர் தே வில் ஹேவ் நோட்ஸ். இது வந்து ஒரு சிங்கிள் ஷாட் ஒரே ஒரு சர்வரை வச்சு எல்லாத்தையும் பண்ணுவாங்க. யூஸ்வலி பிக் டேட்டா என்ன பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, தே வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் நோட்ஸ். இது நெட்வொர்க்கிங் கான்செப்ட் மோரோவர். ஸோ என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு டேட்டாவை நீங்க வந்து சேவ் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க டிஸ்ட்ரிபியூட்டடா சேவ் பண்ணுவீங்க அந்த டேட்டாவை. ப்ராசஸ் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸ் டேட்டா போய் இங்க சேவ் இருக்கு. ஒரு எக்ஸ் டேட்டா இங்க சேவ் இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போ நீங்க இந்த எக்ஸ் டேட்டாவை ப்ராசஸ் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணிட்டாங்க சோர்ஸ்ல இருந்து. ஸோ இந்த சோர்ஸ்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க? ஸ்டோர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த கிளைண்ட் என்ன பண்றாங்க? ப்ராசஸ் பண்ண நினைக்கிறாங்க. சீக்வல் ஒரு query ஏதோ ரன் பண்ண நினைக்கிறாங்க. யூஸ்வலி என்னது? ஓல்டு இந்த நார்மல் ட்ரெடிஷன்ல ஸ்டோரேஜ் சர்வர் ஒன்று இருக்கும், ப்ராசஸிங் சர்வர் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ நீங்க ப்ராசஸ் பண்ணா ஸ்டோரேஜ்லேருந்து ப்ராசஸிங் கொண்டு போகணும். இங்க என்ன பண்ண போறோம்? எங்க ஸ்டோர் பண்ணமோ அதே இடத்துல வச்சு டேட்டாவை ப்ராசஸ் பண்ண போறோம். ஸோ இந்த டேட்டாவை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் ப்ராசஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ
ஸ்டோரேஜும் சரி ப்ராசஸிங்கும் சரி இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் த நோட். என்ன பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு ஸ்டோர் அண்ட் ப்ராசஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் புரியுதா இந்த ஸ்டோரேஜ் அண்ட் ப்ராசஸிங்? ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜ் அண்ட் ப்ராசஸிங் சொல்லி சொல்லுவோம். ஸோ அன்லைக் ஸ்டோரேஜுக்கு ஒரு சர்வரும் ப்ராசஸிங் ஒரு சர்வரும் தனித்தனியாக வைக்காம ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம், ஒரே நோடை வச்சு அச்சீவ் பண்ண போகிறோம். அண்ட் ட்ரெடிஷனில் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலி இப்போ நீங்கள் ஸ்டோரேஜ் சர்வர் இருக்குது, கன்சிடர் இதோட கெப்பாசிட்டி வந்து ஒரு 1 TBன்னு வச்சுக்கலாமே. இது ஒரு சிங்கிள் சிஸ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை அப்கிரேட் பண்ண நினைக்கிறீங்க, டேட்டா சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது சரி ஓகே இதை நான் வந்து 3 TB 4 TBயாக மாற்றணும்னா இந்த எக்ஸிஸ்டிங் இந்த சர்வர் என்ன பண்ணும், மொத்தமாகவே நான் அப்கிரேட் பண்ணணும். இது ஸ்கேலிங். வேறாஸ் இன் கேஸ் ஆஃப் ஸ்கேல் ஆகும், கன்சிடர் இது எல்லாமே சேர்ந்து ஒரு 1 TB இருக்குன்னு வச்சுக்கலாமே, 500 GBன்னு வச்சுக்கலாம். இது ஒரு 500 GB, இது ஒரு 500 GB இருந்துச்சு. ஏற்கனவே என்னோட கெப்பாசிட்டி என்ன இருந்துச்சு, 2 TBயா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இன்னொரு 1 TB ஆட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் லைக் தட் ஒரு சிஸ்டம் இன்னொரு நோட் என்ன பண்ணிக்கலாம், நான் ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் குட் பி டிஃப்ரெண்ட் இன் கெப்பாசிட்டி. 1 TBயா கூட இருக்கலாம், இது டேரெக்டாக 1 TBயா கூட இருக்கலாம். ஸோ இப்போ என்னோட கிளஸ்டர் சைஸ் என்னது 3 TB ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து எக்ஸிஸ்டிங் ஹோல் சர்வர் என்ன பண்ண அப்கிரேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நான் அடிஷனலாக என்ன பண்ணலாம், ஒரு நோடை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேல் அவுட். ஸோ ஸ்கேலபிலிட்டி என்ன இருக்கும் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டேட்டா வந்து என்ன பண்ணிருக்கும், க்ரோ ஆகிட்டே போகும்போது யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் யுவர் கிளஸ்டர் சைஸ் இல்லையா, ஸ்டோரேஜ்க்கும் சரி மற்ற ப்ராசஸிங்கும் சரி. அதை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். அதனால தான் அதை என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்கேலபிள் சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம சொன்னோம்ல, ஸோ இந்த ப்ராசஸிங் ஆஃப் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணுறோம், அதே இடத்துல வச்சு ப்ராசஸ் பண்ணுறோம். இதை வந்து டேட்டா லொக்காலிட்டின்னு சொல்லுவோம். டேட்டா லொக்காலிட்டின்னா நம்ம டேட்டாவை ஒரு சர்வர்லேருந்து ஸ்டோரேஜ் சர்வர்லேருந்து ப்ராசஸிங் சர்வருக்கு தனியாக கொண்டு வராமல் டேட்டா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கோட் அந்த இடத்துல அனுப்பிச்சி விட்ருவோம். அந்த இடத்துல அனுப்பிச்சி விட்டு அதே இடத்துல வச்சு என்ன பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து டேட்டா லொக்காலிட்டின்னு சொல்லி டேர்ம் பண்ணுவாங்க. ஸோ அதே சமயம் இட்ஸ் கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் ஆல் டைப் ஆஃப் டேட்டா. ஏன்னா நம்ம பிக் டேட்டாவோட இன்னொரு சேலஞ்ச் என்னது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கலாம். ஸோ அப்போ ஹடூப், ஸ்பார்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் ஸ்ட்ரக்சர், செமி ஸ்ட்ரக்சர், அன்ஸ்ட்ரக்சர் எல்லா டேட்டாவே நம்ம என்ன பண்ணலாம், we can ப்ராசஸ். ஓகே, காஸ்ட் எஃபெக்டிவ். எப்படி இது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமோடிட்டி ஹார்ட்வேர். கமோடிட்டி ஹார்ட்வேர்ன்றது நார்மல் ஸ்பெக் ஹார்ட்வேர். இப்போ ஹார்ட்வேர்ஸில் நிறைய கிளாஸஸ் இருக்கும், கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 இந்த மாதிரிலாம். இப்போ நார்மல் சர்வர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை என்ன பண்ணியிருப்பாங்க, சர்வர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்பெக் சர்வர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிளாஸ் 1 வச்சுக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணுறது என்ன பண்ணியிருப்பாங்க, கிளாஸ் 2 ஒரு கிளாஸ் 3 அப்படின்ற அந்த சர்வர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் ஸ்பெக் டிஃப்ரெண்ட் ஆகும்போது என்ன ஆகும், காஸ்ட் வந்து வேரி ஆகும். ஓகே, தேர் வில் பி a threat. ஏன்னா நீங்கள் இப்போ சர்வருடைய அந்த எனி கொஸ்டின் யாரும் அன்மியூட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நோ கொஸ்டின். ஓகே, ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர் வில் பி a threat. இப்போ இது கிராஷ் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை ஓவர் கம் பண்ண தான் என்ன பண்ணாங்க, டேட்டா ரிலையபிலிட்டி they are மேக்கிங் ரெப்ளிகேஷன்ஸ். ஸோ ரெப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஒரு எக்ஸ் டேட்டா சேவ் பண்ணுறோம் இல்லையா, அந்த எக்ஸ் டேட்டாவோட ஒரு காப்பி இங்கேயும் வச்சுப்பேன், வேற ஒரு நோட்லேயும் வச்சுப்பேன். ஸோ இந்த நோடு எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காப்பி இங்கே இருக்கும், நான் இங்கேருந்து எடுத்து என்ன பண்ணிக்கலாம், ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், ரெப்ளிகேஷன் சொல்லி சொல்லுவோம். ஸோ இன்னொரு காப்பி வச்சுருப்போம். இதனால டிஸ்க் சைஸ் வந்து ஆக்குபை எக்ஸ்ட்ரா ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஆகும். பட் ஸ்டில் அதை வந்து என்ன பண்ணுறாங்க, சின்ஸ் இட்ஸ் அ காஸ்ட் எஃபெக்டிவ் மாடல்ன்றனால they are okay with that. ஓகே, ஸோ ஹடூப்பில் இப்போ நம்ம பார்த்தோம், இதெல்லாம் வந்து ஹடூப் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஃபவுண்டேஷன்ஸுக்கு அவங்க வந்து டெவலப் பண்ண ஓப்பன் சோர்ஸ், they are given ஓப்பன் சோர்ஸ். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், இப்போ நார்மலி ஆர்கனைசேஷனில் ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஓப்பன் சோர்ஸ் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ வில் ஹேவ் என் நம்பர் ஆஃப் சப்போர்ட், பேக்கேஜ் அப்கிரேடாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து சிஸ்டம் அப்கிரேடாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது அதர் இன்கேஸ் ஏதாவது இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால ரியல் டைமில் எப்பவுமே என்ன பண்ணியிருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இன்னொன்று ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஓப்பன் சோர்ஸில் வந்து எல்லாமே நம்ம தான் என்ன பண்ணுவோம், டவுன்லோட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுவோம்.
ஸோ வந்து கன்சிஸ்டன்சி ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகும். ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் வந்து என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா தே ஹேவ் ஆல்ரெடி டெவலப்டு அண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க டெஸ்டட் எல்லாமே. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஹடூப்ல என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுடரா, ஹாட்டன்வொர்க்ஸ், மேப்பார், ஐபிஎம், ஸோ பிக் இன்சைட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மேஜராக இருக்கக்கூடியவங்க. ஸோ அந்த க்ளவுடரா, ஹாட்டன்வொர்க்ஸ் இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க மார்க்கெட்டோடைய மேஜர் டாமினேட்டர்ஸ் இவங்க. ஸோ ஹடூப் இனிஷியலாக டெவலப் பண்ணும்போது தி ஜஸ்ட் கேம் அப் வித் ஸ்டோரேஜ் அண்ட் ப்ராசஸிங். இதை வச்சு தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. எப்படி ஒரு மொபைல் இனிஷியலாக டெவலப் பண்ணும்போது என்ன பர்பஸ்க்கு ஒரு கால் பண்ணணும், தென் கான்டாக்ட் சேவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் வந்தது தான் என்னது கேமரா, சோஷியல், அதுக்கப்புறம் மீடியாஸ் அந்த மாதிரிலாம் ஆப்லாம் வந்தது, ஃபேஸ்புக், லிங்க்டின், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய வந்துச்சு. அதே மாதிரி தான் ஹடூப்லேயே வந்து இனிஷியலாக ஃபர்ஸ்ட் அவங்க டெவலப் பண்ணும்போது ஸ்டோரேஜ்க்கு டெவலப் பண்ணது தான் ஹெச்டிஎஃப்எஸ், ஹடூப் டிஸ்ட்ரிபியூட் ஃபைல் சிஸ்டம் சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த நம்ம ஒரு ஃபைலை சேவ் பண்ண போகிறோம் இல்லையா, இதுக்குள்ளே தான் போய் சேவ் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு ப்ராசஸிங் நடக்க போகுதுன்னா தே வில் பி யூசிங் மேப்ரெடியூஸ், எம்ஆர்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் இனிஷியலாக ஹடூப்புடைய கோர்னு சொல்லி சொல்லுவோம், ஸ்டோரேஜ் அண்ட் ப்ராசஸிங். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஹடூப்பில் ஆட் ஆனதெல்லாம் ஈகோ சிஸ்டம் சொல்லி சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்கேஸ் டேட்டா வேர் ஹவுசிங், இப்போ நம்ம ஹடூப்பில் ஒரு டேட்டா வேர் ஹவுசிங் பண்ணோம்னா வி வில் பி யூசிங் ஹைவ். ஹடூப்புடைய டேட்டா வேர் ஹவுஸ் ஹைவ் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணோம் எனக்கு. ஏன்னா வந்து மேப்ரெடியூஸில் பார்த்தீங்கன்னா ஜாவா கோடிங் யூஸ் பண்ணிருந்தாங்க இனிஷியலாக. ஸோ எனக்கு ஜாவா கோடிங் வேண்டாம், ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் வந்து ஒரு என்ன பண்ணணும், ஸ்ட்ரக்சரை அன்ஸ்ட்ரக்சரை ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு வந்தது தான் பிக். ஸோ பிக் இப்போ மார்க்கெட்டில் இல்லை, இட்ஸ் ரூல். அண்ட் நீங்கள் ஹடூப் சிஸ்டத்தில் ஒரு NoSQL டிபி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹெச்பேஸ். ஸோ இந்த மாதிரி அடிஷனலாக என்ன பண்ணாங்க, ஒரு டூலாக தி ஜஸ்ட் ஆடட். ஸோ தட்ஸ் ஈகோ சிஸ்டம் சொல்லி சொல்லுவோம். ஸோ நார்மலி ஒரு டேட்டா ப்ராசஸிங் எப்படி இருக்கும், ஒரு சோர்ஸ் இருக்கும், அதை நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. வி வில் பி டூயிங் சம் ஒர்க் ஆன் தட். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபைலில் ஒர்க் பண்ணி ஏதோ ஒரு அனலைசிஸோ ஏதோ ஒரு அவுட்புட் வந்து கொடுக்க போகிறோம், யார் நமக்கு கொடுக்குறாங்களோ அது டெஸ்டினேஷன்ஸ். சேம் இப்போ நம்ம அந்த சோர்ஸ்லேருந்து டேட்டா உள்ளே கொண்டு வரோம் இல்லையா நம்ம ஹடூப் சிஸ்டத்துக்குள்ள, அது அந்த ப்ராசஸ் வந்து டேட்டா இன்ஜெக்ஷன் சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த டேட்டா என்ன பண்ண போகிறோம், ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா ப்ராசஸிங், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வேணால் சொல்லலாம். ஃபர்தர் என்ன பண்ண போகிறோம், அந்த டேட்டாவை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ எண்ட் யூசர் வந்து யார் வேணாலும் இருக்கலாம், நம்ம டேட்டா ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ், it could be n number of inputs like RDBMS, XML, JSON and unstructured data, எப்படி எதா வேணா இருக்கலாம். அந்த எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட்டாவை உள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ உள்ளே கொண்டு வரதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது, இன்ஜெக்ஷன் டூல்ஸ். ஸோ ஸ்கூப்பு, ஃப்ளூமு, காஃப்கா இதெல்லாம் வச்சு உள்ளே கொண்டு வரணும். அதை எங்கே ஸ்டோர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம்னா ஹெச்டிஎஃப்எஸ், ஒரு NoSQL டிபி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஹெச்பிஎஸ். ஸோ ஃபர்தராக என்ன பண்ண போகிறோம், கொண்டு வர டேட்டாவை வி வில் பி டூயிங் சம் ப்ராசஸிங். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை ஏதோ ஒன்று பண்ணலாம், வேலிடேஷன் பண்ண போகிறீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து என்ன பண்ண போகிறீங்க, மாடிஃபை பண்ண போகிறீங்க, டேட்டா மைனிங், டேட்டா கிளென்சிங், இந்த மாதிரி நிறைய பண்ண போகிறீங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க, யூ ஆர் கோயிங் டு சேவ் இட் இன் டேட்டா வேர் ஹவுஸ் விச் இஸ் ஹைவ். அங்கே வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்பார்க், ஹைவ் இதெல்லாம் வச்சு யூ கேன் டூ அனாலிசிஸ். ஆர் இந்த நீங்கள் ப்ராசஸ் பண்ண டேட்டாவை இதை வந்து ஈவன் இட் குட் பி சர்வ் ஆஸ் இன்புட் டு ரிப்போர்ட்டிங், டேஷ்போர்டு, டேட்டா சயின்ஸ், டேட்டா எம்எல், இவங்க கூட என்ன பண்ணலாம், இது ஒரு இன்புட்டாக வந்து சர்வ் பண்ணலாம். இந்த ஹடூப் வச்சு மட்டும் தான் ப்ராசஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் எப்போ வந்து நம்ம ஹடூப் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா இட்ஸ் பிக் டேட்டா டூல். எப்போ அந்த பிக் டேட்டா கண்டிஷன் வருதோ, அந்த சுச்சுவேஷன் வருதோ, அப்போ தான் நம்ம ஹடூப்க்கெல்லாம் போவோம். இல்லை இதெல்லாம் வந்து ஸ்மால் சைஸ் ஆஃப் டேட்டா தான், ஒரு ஸ்மால் சைஸ் ஆஃப் சினாரி, இப்போ எனக்கு ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது, செமி ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது, அதெல்லாம் இன்ஃபர்மேட்டிக்காக வச்சு அந்த சைஸ்லாம் ஹேண்டில் பண்ண முடியும் என்னால், அதை ஹேண்டில் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி டைமே எனக்கு போதுமானதுனா நான் அந்த டூலை வச்சு கூட ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஹடூப்க்கு போகணும்னு அவசியம் இல்லை. எப்போ வந்து அந்த கண்டிஷன் விச் இஸ் பியாண்ட் த ஸ்டோரேஜ் லிமிட் அண்ட் ப்ராசஸிங், அதுக்கப்புறம் அந்த பிக் டேட்டா அந்த கேட்டகரிக்குள்ள ஃபால் ஆகுதோ அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன், ஹடூப் ஸ்பார்க் இதை பற்றி யோசிப்பேன். ஸோ அதனால ஹடூப் ஸ்பார்க் வந்து எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் கிடையாது. எப்போ அப்படி ஒரு கண்டிஷன் தேவைப்படுதோ அப்போ தான் they will be using it. ஸோ எனி கொஷின், நடுவில் அன்மியூட் பண்ணுறீங்க ஒரு சிலவங்க, நாட் ஷுர் இஃப் மைக் இஷ்யூ ஏதாவது இருக்கான்னு உங்களுக்கு. ஸோ ஈவன் உங்களுக்கு மைக் ஏதாவது இஷ்யூ இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேட்டில் வந்து ஜஸ்ட்டு கொடுங்க கொஷின்ஸ்லாம். ஓகே. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இப்போது நீங்கள் ஓலா இதை ஊபர்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் கேப் புக் பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு நமக்கு என்னது மொபைலில் வந்து அதோட ஸ்டேட்டஸ் தருது.
ஒரு கார் எங்க இருக்கு, அது என்ன புக் பண்ணலாம், கார் புக் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அதோட ட்ராக்கிங் ஸ்டேட்டஸ் எல்லாமே. ஸோ ஜஸ்ட் லைக் தட் இங்க இருந்து கார்ல இருந்து நேரா நம்ம ஆப்க்கு வந்துருச்சான்னா இல்ல. ஸோ பேக் எண்ட்ல ஏதோ ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்குது. ஸோ அந்த கார்ல உள்ள ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் என்ன பண்ணுது, அந்த கார் எங்க இருக்கு, லேட் லாங்கு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, ப்ரொவைட் பண்ணுது. இன்னொன்னு அந்த கார் இன்னைக்கு அந்த கார் வந்து இருக்காங்கன்னா, அந்த டிரைவர் இப்போ இன்னைக்கு வந்திருக்காரா இல்லையா ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் இப்போ கார் வந்து பிஸியா இருக்கா, கஸ்டமர்ஸ் ஆக்குபைடா இல்ல வந்து ஃப்ரீயா இருக்கா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டஸ் என்ன பண்ணுது, இட் இஸ் ரிப்போர்ட்டிங் த்ரூ கேட்ஜெட். ஸோ அதை என்ன பண்ணுவாங்க, ரியல் டைம்ல தே ஆர் ஜஸ்ட் பிரிங்கிங் த டேட்டா. அதாவது வந்து இந்த கார்ல இருந்து வர்றது வந்து எப்படின்னா ஒரு சர்வருக்கு ரிப்போர்ட் ஆகும் உங்களுக்கு. இன்டர்மீடியட்டா ஒரு சர்வர்ல இருக்கும். ஸோ அந்த சர்வர்ல இருந்து என்ன பண்ணுவீங்க, காஃப்கா வந்து ரியல் டைம் ஸ்ட்ரீம் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்க, ரியல் டைம் ப்ராசஸ் பண்ணுவீங்க. அதை நீங்க வந்து பேக் எண்ட், ஸோ ஒரு லேட்டரா அனலைசிஸ் பண்றதுக்காக ஒரு காப்பியை நீங்க என்ன பண்ணிப்பீங்க, ஹெச்பிஎஸ்ல யூ வில் பி சேவிங் இட். அண்ட் இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு உங்களுக்கு டேட்டா இன்புட் தேவை இல்லையா, அந்த மாதிரியான டேட்டாவை நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு ஆப் ஃபீடர் மூலியமா இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு அது என்ன பண்ணுவோம், லைவா ஸ்ட்ரீம் பண்ணிட்டே இருக்கும். இதை வச்சு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க கரண்ட் லொகேஷனை ட்ராக் பண்ண உடனே அரௌண்ட் தட் 5 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ்ல ரேடியஸ்ல என்னெல்லாம் கார் இருக்குன்னு எப்படி டிடெக்ட் பண்ணுது. ஸோ அந்த லேட் லாங் இதெல்லாம் அது ப்ரொவைட் பண்ணுது இல்லையா, அந்த சர்வர்லேருந்து இது ஃபெச் பண்ணும். நம்ம மொபைல்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் போகும், நம்ம லேட் லாங் என்னன்னு டேக் பண்ணும். அந்த லேட் லாங் அகேன்ஸ்ட் அந்த 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இல்லை ஒரு 5 மீட்டர் 10 மீட்டர் ரேடியஸ்ல 50 மீட்டர் ரேடியஸ்ல என்ன கார்லாம் இருக்கும், அது நமக்கு என்ன ஆகுது, ரிப்ளை வரும். அதுதான் நமக்கு என்ன ஆகும், நம்ம அப்ளிகேஷன்ல டேக் ஆகும். எனி கொஸ்டின்ஸ் இல்லை? நான் பேசுறதுக்கு ஆடிபிள் தானே, ஸ்க்ரீன் விசிபிள் தானே? அடிக்கடி செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். Yes, Vishnu. கனெக்டடாக இருக்கீங்களானே டக்குன்னு டவுட் வருது. ஃபைன். ஓகே. ஸோ நார்மலாக வந்து ப்ரீ ரெக்வசைட், இப்போ நான் செல்ஃப் லேர்ன் பண்ணணும், அதுக்கெல்லாம் என்ன மாதிரியான ப்ரீ ரெக்வசைட், என்ன மாதிரி தெரியணும், எதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இல்லை எதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது கேட்டிங்கன்னா, எல்லாமே இட்ஸ் ரன்னிங் ஆன் லைனக்ஸ் சிஸ்டம். நீங்கள் ஹடூப் எதுவுமே ஆக்சஸ் பண்ணாலுமே ஸ்பார்க் இருந்துமே எல்லாமே ஒரு சிஎல்ஐ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் தான் நீங்கள் ஹேண்டில் பண்ண போறீங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா லைனக்ஸோட ஃப்ளேவர்ஸாக தான் இருக்கும் எல்லாமே. அதனால யூ ஹேவ் டு நோ லைனக்ஸ். ஸோ லைனக்ஸ்னா வாட் இஸ் வாட், அண்ட் கமாண்ட்ஸ். ஒரு டைரக்டரி இருக்கு, அதை லிஸ்ட் எப்படி பண்ணுறது. இப்போ நம்ம விண்டோஸ்லேயே எடுத்துக்கோங்களேன், விண்டோஸ்லேயே பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்னு ஒன்று இருக்கு. ஆனால் கமாண்ட் ப்ராம்ப்ட்ன்றது என்ன பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த சிஸ்டம்ஸ்லாம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏடிஎம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏடிஎம்ல வந்து ஜிஒய் இருக்கிறது ஓகே, ஜிஒய் இல்லாமல் கமாண்ட் லைன் மூலியமா தான் அவங்க எல்லாத்தையும் ட்ரபிள் ஷூட் பண்ணணும்னா தே ஹேவ் டு நோ கமாண்ட். அந்த சிஎம்டி எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி தான் லைனக்ஸ் எல்லாமே சிஎல்ஐ தான் மெஜாரிட்டி ஆஃப் திங்ஸ் எல்லாமே ரன் ஆகும். ஸோ அதனால லைனக்ஸில் வந்து கமாண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் சீக்வல் கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணிருக்கணும், சீக்வல். நீங்கள் ஹடூப் சைடு பண்ணாலும் சரி, ஸ்பார்க் சைடு பண்ணாலுமே சரி, யூ வில் பி யூசிங் சீக்வல். அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இப்போ நீங்கள் ஸ்பார்க், இப்போ நீங்கள் ஹடூப் டெவலப்மெண்ட் எம்ஆரோட இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ கம்மியாயிடுச்சு. பட் எம்ஆர்லாம் பண்ணீங்கன்னு சொன்னால் ஜாவா அந்த மாதிரிலாம் தெரியணும். அதே ஸ்பார்க்கில் போனீங்கன்னா ஸ்பார்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட், ஜாவா, ஸ்கேலா, பைத்தான், ஸோ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் சப்போர்ட் இருக்கு. ஆனால் ஜாவாவோட இம்ப்ளிமெண்டேஷன் கம்மி தான் ஸ்பார்க்கில். எய்தர் ஸ்கேலா ஆர் பைத்தான், நீங்கள் என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தில் எனி ஒன் நீங்கள் சூஸ் பண்ணி யூ கேன் ரீட் இட். ஸோ நம்ம கோர்ஸில் வந்து கவர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஃபுல்லாகவே ஸ்கேலா பேசிஸ் தான் எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். அண்ட் எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லை வெப்சைட்ஸ் இதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணலாம் படிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பாச்சியோடைய ஓன் வெப்சைட்ஸ் இருக்குது. அப்பாச்சிக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஓன் வெப்சைட்ஸ் இருக்கும், அவங்களுடைய அப்பாச்சி ஃபவுண்டேஷனோடது. அந்தந்த டூலுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வெப்சைட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஓன் வெப்சைட்டில் யூ கேன் ஜஸ்ட் ரெஃபர். எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, ஒரு ஒரு விஷயமும் என்ன ஏது அப்படின்றது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈவன் ஸ்கூப் ஃப்ளோம் எல்லாத்துக்குமே தே ஹேவ் டாக்குமெண்ட். எய்தர் யூ கேன் ரெஃபர் அஃபிஷியல் டாக்குமெண்ட். ஸோ நீங்கள் அஃபிஷியல் டாக்குமெண்ட் வந்து ரெஃபர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஹடூப் டெஃபினட் கைடுன்னு சொல்லி ஒரு புக் இருக்குது.
ஸோ ஒரு புக்கை ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் ரெஃபர் திஸ் புக்கு. இந்த டெஃபினிட்டிவ் கைடுன்றது வந்து ஹடூப்பை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஈகோசிஸ்டமில் யூஸ் பண்ணக்கூடிய டூல் ஹைவ், ஸோ அந்த பெக்கு இதெல்லாம் என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஸோ அதோட கமாண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு டீட்டெயில்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டு லேர்ன் ஸ்பார்க் வந்து லேர்னிங் ஸ்பார்க் அப்படின்ற ஒரு புக் இருக்குது. யூ கேன் கோ வித் தட். ஈவன் ஸ்பார்க்குக்கும் இதே மாதிரி ஆஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, அதையே நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அதே சமயம் லேர்னிங் ஸ்பார்க் அப்படின்ற ஒரு புக் இருக்குது, அதை நீங்கள் என்ன பண்ணலாம். நிறைய புக்ஸ் இருக்குது, என் நம்பர் ஆஃப் புக்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். பட் இது கொஞ்சம் என்ன இருக்கும், ஈஸியாக இருக்கும் ரெஃபர் பண்ணுறதுக்கு. அண்ட் ஸ்கேலா, இன்கேஸ் யாராவது ஸ்கேலா படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஏன்னா ஸ்பார்க்கில் வந்து இது ஸ்கேலா ஸ்பார்க் அவர் பை ஸ்பார்க்னு சொல்லுவாங்க, பைத்தான் ஸ்பார்க். ஸோ ஸ்கேலா இன்கேஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் ரெஃபர் ஸ்கேலா குக் புக்னு ஒன்று இருக்குது. அது வந்து பேசிக்கலி ஸ்கேலாவுடைய டெஃபினேஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குற அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த வே ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு. இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து இப்போது இதெல்லாம் படிக்கிறீங்கன்னு சொன்னால் யூ நீட் சம் யூஸ் கேசஸ் டு அப்ளை. ஸோ ஒரு யூஸ் கேசஸ் இந்த மாதிரி எடுக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியணும்னா நீங்கள் பெரும்பாலும் ஸ்பார்க் சப்மிட்னு ஒன்று இருக்கும். ஸ்பார்க் சப்மிட் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி. அந்தந்த கம்பெனிஸ் வந்து அவங்க எப்படி வந்து யூஸ் பண்ணாங்க ஹடூப்பை, அதாவது அவங்க ஆர்கனைசேஷனில் என்ன மாதிரி இஷ்யூ இருந்துச்சு, அதை ஹடூப் ஸ்பார்க் வச்சு எப்படி என்ன பண்ணாங்க, பிக் டேட்டா இந்த சொல்யூஷனை வச்சு அவங்க எப்படி அதை வந்து சொல்யூஷனாக ஓவர் கம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் கேசஸ்ஸு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஐடியா எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் கெட் இட் ஃப்ரம் தட். ஸோ ஃபார் செல்ஃப் லேர்னிங், இப்போ நான் தமிழ் பூமி டெக்னாலஜிஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வி ஆர் ப்ரொவைடிங் பிக் டேட்டா கிளாஸஸ். அதில் என்ன இருக்கும், இப்போ ப்ரெசென்ட்லி வீக்கெண்ட் கிளாஸ் போயிட்டுருக்கு. 50 அரௌண்ட் 50% வந்து செஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்தது வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வீக் டேஸ் கிளாஸஸ். ஸோ வீக் டேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே இருக்கும். மார்னிங் 7 AM to 8 AM, ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 7 AM to 8 AM. ஸோ மோட் ஃபுல்லாகவே ஆன்லைன் தான். வி வில் பி கனெக்டிங் த்ரூ ஜூம். ஜூம்லேருந்து தான் கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்லாகவே கோஆர்டினேட் பண்ணுவோம். அண்ட் லாங்குவேஜ் தமிழ் ஃபுல்லாகவே நடக்கும். இது சிலபஸ் பார்த்தீங்கன்னா வி வில் பி ஷேரிங், யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ வி வில் பி ஷேரிங் த சிலபஸை. இப்போ நான் அடுத்தது நான் காட்டுறேன், ஆனால் அது டீட்டெயிலாக என்னென்ன கவர் பண்ணுவோன்றதை வி கேன் ஷேர். அண்ட் ரெக்கார்டிங்ஸ் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம அட்டன் பண்ணக்கூடிய அந்த செஷன்ஸோடைய இது இருக்கு இல்லையா, நம்ம ஆன்லைனில் தான் ஜூமில் தான் எடுக்க போகிறோம் எல்லாமே. ஸோ அதுக்கான ரெக்கார்டிங்ஸ் என்ன பண்ணியிருப்போம், ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு எக்ஸ் கிளாஸுக்கு இன்றைக்கி ஒரு கிளாஸ் இப்போ நான் இதை முடிக்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த டெமோ செஷனை, இதை நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் 2 டேஸில் யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவோம். அந்த மாதிரி இதை வந்து நாங்கள் இந்த எடுக்கிற கிளாஸஸோடைய அந்த ரெக்கார்டிங்கை வந்து கூகுள் டிரைவ்ல ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஆக்சஸ் யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இருக்கும். ஸோ தே கேன் ரெஃபர். அண்ட் வாட் ஆர் த டாபிக்ஸ், என்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுறோம், எவ்வளோ ஹவர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் லைவ் செஷன், அதை நம்ம ஜூமில் கனெக்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த லைவ் செஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40+ ஹவர்ஸ் இருக்கும். அது இல்லாமல் 20+ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங், ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ லைக் லெனக்ஸோட பேசிக்ஸு, ஷெல் ஸ்கிரிப்ட்ஸோட பேசிக்ஸு, ஜாவா ஸ்கேலாவோட பேசிக்ஸு, சீக்வலோட பேசிக்ஸு, இந்த மாதிரி. நம்ம கோர்ஸ் இந்த எடுக்க போகிற கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர்லி ஸ்பார்க்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால ஸ்பார்க்கோட டூலும் ஸ்பார்க்குக்கு என்னெல்லாம் சம்மந்தப்பட்ட டூலும் அதில் தான் வந்து மேஜர் ஃபோக்கஸ் இருக்கும். அதை தவிர மார்க்கெட்டில் வந்து நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கு இதெல்லாம் இருந்துச்சு, இப்போது மார்க்கெட்டில் இல்லை. அந்த மாதிரி இல்லாத டூலும் ப்ரீ ரெக்கார்டிங், ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண செஷன்ஸ் எல்லாமே வில் பி ப்ரொவைடிங். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஆன்லைன் செஷன்ஸில் கவர் பண்ணுவோம். ஸோ பிக் டேட்டா, ஹடூப், HDFS, ஹைவ், ஸோ பிஓசிஸ், பேட்ச் பிஓசிஸ், ரியல் டைம் ஸ்ட்ரீமிங் பிஓசிஸ், அப்புறம் யான். ஸ்பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்லேயே நிறைய இருக்குது, எம்எல், கிராஃப் இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் நம்ம கவர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கோர், சீக்வல், ஸ்ட்ரீமிங், ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரீமிங், இதெல்லாம் தான் ஸ்பார்க்கில் மேஜர் ஃபோக்கஸ் கொடுத்து கவர் பண்ணுவோம். அண்ட் காஃப்கா, கசன்ட்ரா, நைஃபை, அதுக்கப்புறம் வந்து ஷெடியூலர், ஏர்ஃப்ளோனா என்ன, எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு, அதுக்கப்புறம் இந்த வெப்லாக் ப்ராசஸிங், இதெல்லாம் வந்து லைவ் என்ன பண்ணுவோம், நம்ம பார்ப்போம். அன்ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சராக கன்வெர்ட் பண்ணுறது இதெல்லாம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் செஷன்ஸாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்கூப்பு, ஹெச்பேஸு, ஃப்ளூம், பிக்கு, இதெல்லாம். ஸோ எம்எலோட ஒரு இன்ட்ரோ, 2 hours இன்ட்ரோ, வாட் இஸ் எம்எல் அப்படின்ற மாதிரி அந்த கிளவுட் பேசிஸில் எல்லாமே. ஸோ எந்த மாதிரி என்வாயர்மெண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிஷியலி ப்ரீவியஸ்லலாம் பார்த்தீங்கன்னா க்ளவுடராக எல்லாமே இமேஜஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க, VMware இமேஜஸ்லாம்.
பட் ப்ரெசென்ட்லி தே ஆர் ஸ்டாப்டு. அவங்க அந்த ஃப்ரீ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ வி வில் பி ஹேவிங் அவர் ஓன் விஎம். ஸோ அதை நாங்கள் என்ன பண்ணுவோம், ஓன் விஎம் நாங்கள் டெவலப் பண்ண விஎம் வி வில் பி ப்ரொவைடிங் யூ இந்த டம்ப் ஆக்சஸ் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இது ஒரு என்வாயர்மெண்டோட சாம்பிள். ஸோ உங்கள் ப்ராக்டிஸ் ஃபர்தர் ப்ராக்டிஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் நம்ம செஷன்ஸ் நம்ம எடுக்கிறதும் சரி, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறதும் சரி, இந்த என்வாயர்மெண்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எனி ஓப்பன் கொஷின்ஸ் இருக்கா? ஏன்னா இன்டர்மீடியேட் நிறைய கொஷின்ஸ் ஃப்ளோ ஆகும், இன்னைக்கு எதுவும் ஃப்ளோ ஆகல, நாட் ஷுர் ஒய். ஓகே, ஆக்சுவலாக எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு உஸ்மான். ஸோ லைக் நம்ம வந்து பிக் டேட்டா ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஸோ இவ்வளோ சைஸ் ஆஃப் டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் நம்ம அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த சைஸ் வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள்லேருந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோம், நீங்கள் சொன்னீங்களா ஒரு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சம்திங், ஒரு டேபிளை நம்ம ரெஃபர் பண்ணி அதை வந்து பார்க்க ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பர்டிகுலர் டேபிளோட சைஸ் தான் அந்த ப்ராசஸிங் சைஸா, இல்லை டேட்டா எப்படி அதை? சைஸ் வேற, உங்களுக்கு ப்ராசஸிங் வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகே, பட் டேட்டா எனக்கு அந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 GB 20 GBன்னு சொல்லுவாங்க. ப்ராசஸிங் அதுதான் கெப்பாசிட்டின்னு சொல்றது வந்து டைமிங் வேரி ஆகும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டூல் அந்த 10 GB ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா? ஃபர்ஸ்ட் திங் ஓகே, அது ப்ராசஸ் பண்ண முடியும்னா எவ்வளோ நேரத்தில் ப்ராசஸ் பண்ணும்? 1 ஹவரில் பண்ணுமா, 5 ஹவர்ஸில் பண்ணுமா, 10 ஹவர்ஸில் பண்ணுமா அப்படின்றதான் கணக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ஃப்ரேம்ஸ்லாம் இருந்துச்சு ஃபுல்லாகவே ஏற்கனவே, அதெல்லாம் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதில் உள்ள ஒரு டேட்டா ஒரு மந்த்லி டேட்டா ப்ராசஸ் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கலாமே, இல்லை ஒரு இயர்லி டேட்டா ப்ராசஸ் பண்ண போகிறாங்க, ஒரு 1 இயருக்கு ஒரு ட்ரெண்ட் எடுக்க போகிறாங்க அந்த கம்பெனி. ஸோ அப்போ அது 1 இயர் டேட்டாவாக இவங்க என்ன பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதை ப்ராசஸ் பண்ணும்போது கன்சிடர் அது ஒரு 10 ஹவர்ஸ் எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நினைக்கிறாங்க இவங்க, நம்ம இப்போ அடிக்கடி மந்த்லி ஒரு வீக்லி டேட்டா இல்லை ஒரு மந்த்லி டேட்டாக்கு ஒரு 10 ஹவர்ஸ் எடுக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம வீக்லி டேட்டா மந்த்லி டேட்டாக்கே ஒரு 10 ஹவர்ஸ் எடுக்குதுன்னா நான் ஏர்லி டேட்டாலாம் போட்டால் அந்த சிஸ்டம் ஹேண்டில் பண்ண முடியுமா? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் கேசஸ்க்கு அதே வீக்லி டேட்டாவும் மந்த்லி டேட்டாவும் என்ன பண்ணலாம், நம்ம ஈவன் 3 to 4 ஹவர்ஸ்க்கு ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் வச்சு ஹேண்டில் பண்ணி, ஸோ கம்பெனியோட ரெக்குவயர்மெண்ட் வந்து அந்த மாதிரி எனக்கு சீக்கிரமாகவும் ப்ராசஸ் பண்ணலாம், இல்லை இயர்லி டேட்டாவை ப்ராசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இல்லை, ஸோ அதுக்கு எந்த டூல் அடுத்தது இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸ் டூல் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஒய் டூல் இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த ஒய் டூல்னால ஹேண்டில் பண்ண முடியல, அது ஜெட் டூல்ல ஹேண்டில் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் வந்து ஒரு ஸ்டோரேஜை ப்ராசஸ், அதாவது ஒரு சைஸ் ஆஃப் டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியுமா, அந்த டேட்டாவை எவ்வளோ டைத்தில் ப்ராசஸ் பண்ண முடியும், ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ் உஸ்மான். ஸோ எனி அதர் question? இந்த ஆன்லைன் செஷன் எப்போ நெக்ஸ்ட் பேட்ச் எனி டேட் இருக்கு அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு? கம்மிங் வீக்ல வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஷெடியூல். மோர் ஓவர் லைக் கம்மிங் 27th or 30th இருந்து ஸ்டார்ட் ஆகும் வீக் டே பேட்சஸ். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணணும்னா ஐ மீன் நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஜஸ்ட் நீங்க சாட் பண்ணுங்க, அது ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்றேன். ஓகே. Any other questions? Okay, thank you all. Thanks for attending this. Thanks. Thanks.